தந்தை இன்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். தன் மகன் ஆய்வு பயணமாக புகைப்படம் எடுக்கவும் தகவல்கள் சேகரிக்கவும் காட்டிற்குள் சென்றான் என்று தெரிவித்தார். அப்படி சென்றவனிடமிருந்து இதுவரை எந்த தகவலும் தனக்கு வரவில்லை என்று கூறினார். நாங்க ரெடி மேடம், புறப்படலாமா? தானும் தனது குடும்பத்தாரும் மிகுந்த கவலையில் இருப்பதாக தெரிவித்தார். இங்க யாரும் வரலைங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. யாரும் எங்க கண்ணில் படலைங்க. வண்டி யாரு விட்டாங்கன்னு தெரியாது. போறதா இருந்தா அந்த பக்கமா போயிருக்கணும். ஆமா ஆமா. டிரைவர் என்ன ஆனாருன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க, நமக்கு எதுவும் தெரியாதுங்க. காணாமற் போன பங்கஜை தேடி காட்டிலாக்கா அதிகாரிகள் காட்டிற்குள் சென்றதில் பங்கஜின் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பங்கஜ் காணாமற் போய் இன்றோடு 1 வாரம் ஆகிவிட்டது. என்னம்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்காம இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? பங்கஜா? ஹலோ, யார் பேசுறது? என்னாச்சு? லா 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 தா நா நா நா. ஹலோ. ஏய் ராகுல், நான் பங்கஜ் பேசுறேன். எப்படிடா இருக்க? ஏய்,
ஒரு பிரச்சனை. எனக்கு அவசரமா உன் உதவி தேவை. என்ன கதவு திறக்க மாட்டியா? அப்புறமா ஃபோன் பண்றா. முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. வெய். டேய் ராகுல். எதிர்பார்க்கவே இல்ல வந்துட்டீங்க. ஏன் வரக்கூடாதா? இல்ல சந்தோஷம்தான். அப்படி தெரியல. இல்ல இல்ல. ஒரு ரூம் ரொம்ப அழகா இருக்கு. நாங்க அடிக்கடி வரோம். எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீங்க வந்துகிட்டே இருங்களே. மதியம் பங்கஜின் தந்தை காவல்துறை அதிகாரிகளிடம் தனது ஆவணங்களை காட்டி அந்த வாகனம் தன்னுடையதுதான் என்பதை தெரிவித்தார். அந்த ஆவணங்களை பரிசீலித்த காவல்துறை அதிகாரிகள் அந்த வாகனம் அவருடையதுதான் என்பதை உறுதி செய்து அவரிடம் திருப்பி தரப்பட்டது. ஹலோ பிரியா, நான் கிரண் பேசுறேன். டிவில நியூஸ் பாத்தியா? பார்த்தேன். நாளைக்கு நாம மீட் பண்ணலாமா? நான் பங்கஜ பத்தி பேசணும். பேசி என்ன பண்ண போறோம்? அவன் உயிரோடு இருக்கானான்னு தெரியலையே. எனக்கு என்னமோ அவன் உயிரோடு இருப்பான்னு தான் தோணுது. நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு உன்னை பார்க்கும்போது விவரமா சொல்றேன். என்ன ஓகேயா? காட்டுக்குள்ள இருந்து அவன் ஃபோன் பண்ணதா நேத்து தான் சோடா புட்டி என்கிட்ட சொன்னான். பண்ணானா இல்லையா? பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. ஆனா நேத்து நியூஸ் பார்த்ததும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. உன்ன தெரியாதா? பொண்ணுங்க பேர்னா மட்டும் நல்ல ஞாபகத்துல இருக்கும். ஏய் ஹே ராகேஷ், அங்க பாரு, உன் ஆள் வந்துகிட்டு இருக்கா. சூப்பர் நட. எல்லாருமே இங்கதான் உட்கார்ந்திருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்த தெரியுமா? காலெல்லாம் வலிக்குது. எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி இருந்தா உங்க அரட்டையில கலந்துகிட்டு இருந்திருப்பேன்ல. நாங்க அரட்டை அடிக்கல ஷீலா, முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நாங்க பங்கஜ பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. நாம அவனை கண்டுபிடிக்க போறோம். நானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், கண்டுபிடிக்க போறோம்னு சுலபமா சொல்லிட்ட. ஆனா எப்படி அவனை கண்டுபிடிக்க போறோம்? காடு ரொம்ப பெருசுக்கன்னா பெருசு. இது என்னடா பெரிய விஷயம்? பறந்து போக வேண்டியதானே? பறந்து போய் தேடுங்க. கரெக்ட், நாம பறந்து தான் போறோம். சொன்னதை பண்ணிட்டான். கீழே நின்னு கொட்டாவி விடுற, நீயும் எங்க கூட வர வேண்டியது தானே? இந்த மாதிரி பலூன்ல போறது ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் வரல, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. போறது பெருசு இல்ல, உருப்படியா திரும்பி வாங்க. பெரியவன் ஆசீர்வாதம் பண்ற, வந்துருவோம்ல. நீ மட்டும் இங்க இருந்து என்ன செய்ய போற? நீங்க எல்லாரும் ரொம்ப பசியோட வருவீங்கல்ல. அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்னு இப்படி சிரிக்கிற? அவசரப்படாத, அவன் சொல்லி முடிக்கட்டும். எல்லாம் காட்டுலயே கிடைக்கும். பாத்தீங்களா, கஞ்ச பையன் எப்பவுமே நைஸா நழுவிடுவான். இங்க பாரு, என் காரை உன்னை நம்பி விட்டுட்டு போற. ஆனா கேர்ள் ஃபிரெண்ட்ஸை ஏத்திட கூடாது. என்ன புரிஞ்சுதா? அது மட்டும் என்னால முடியாது. திருந்தவே மாட்டான். அதான் வர மாட்டேங்கிறானா? தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி, நாங்க கிளம்புறோம். அங்க போய் சேர நமக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல பிடிக்கும். ரொம்ப தூரத்துல இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன கேக்குற நீ? முன்ன பின்ன தெரிஞ்சு இதை பத்தி கேட்க மாட்டேன். முதல்ல அவங்க அப்பாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க. அவங்க அப்பா இருக்காரு, அவர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய பைலட். அடிக்கடி நிறைய விமானங்களை தரையில மோதி உடைச்சிருக்காரு. அவர் மோதின விமானத்துல இவனும் போயிருப்பான்.
காட்டுக்குள்ள விழுந்திருப்பான், அதான் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா இவனை நம்பி இந்த பலூன்ல ஏறி இருக்க கூடாது. என்ன வாடுறீங்களா? பாத்தீங்களா, எங்க அப்பாவை பத்தி நீங்க பேசினதும் காத்துக்கே கோவம் வந்துடுச்சு. ஏய் ராகேஷ், காத்து பலமா வீசும் போது பலூன்ல போலாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காத்து பலமா வீசினா அது நல்லதுதான். இல்லடா, ரொம்ப பலமா வீசுதே. கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது. இவன் பலூனை மோதுற எக்ஸ்பர்ட்டா? ரொம்ப நல்லதுன்னு ஒரு மேதாவி சொன்னா, இப்ப எங்க போய் மோதி விழ போறோமோ தெரியல. நல்ல கெட்டிய புடிச்சுக்க. கெட்டிய புடிச்சு. போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியா நின்னுச்சா? ஏய், யாருக்கும் அடிக்கடி படலையே? இல்ல படல. ஒரு வழியா நின்னுடுச்சு. ஓகே, நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இனிமே பிரச்சனை இருக்காது. இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. மெதுவா கீழே இறங்குவோம். கீழே இறங்க வேண்டாமா? ஏன் இன்னும் உட்காந்துட்டே இருக்க? எழுந்து வாடா. எப்படி இறங்குறது? எனக்கு பழக்கம் இல்ல. கஷ்டப்பட்டு இறங்கணும். மந்திரத்துல மாங்காய் விழாது, நீ தான் விழுவ. ஒழுங்கா பார்த்து இறங்குடா. நீ பொத்திக்கிட்டு இறங்குற வழியை பாரு. அவங்க அப்பா பத்தி வாய்க்கிழியே பேசினே, இதுக்கு என்ன சொல்ற? யாருக்கு தெரியும் உங்க அப்பா எதை கொண்டு போய் மோதினாரோ? மெல்ல பார்த்து இறங்குங்க. படித்து இறங்குறியா? பார்த்து இறங்கு. மரத்துக்கு வலிக்க போகுது, பார்த்து பார்த்து. ஜாக்கிரதையா இறங்கி கீழே விழுந்துறாத. ஓடிக்கிட்டு போன. இத எங்க இருந்து தான் எடுத்தியா? இத பங்கஜ் தான் கீழே போட்டு போயிருக்கணும். இங்க பையன் போட்டு போயிருக்கான் பாருங்க. மாத்திக்க துணி இல்லாம காட்டுவாசி மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பான். இந்தா, இத திறந்து பைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. பரவாயில்ல,
திறந்தா அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டான். பிரியா எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? பைய திறந்து பாரு. எப்படி திறக்கிறது? கொண்டா, நானே திறக்கிறேன். ஹேய், இது கொஞ்சம் பாருங்களே. என்ன? ஒருவேளை அவன் இந்த இடத்துல தங்கி இருந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க? இருக்கும். அப்படின்னா இப்ப அவன் எங்க போயிருப்பான்? அதாவது உயிர் பழைக்கிறது எப்படிங்கிற இந்த மகாமேதை சஞ்சயோட கோட்பாட்டின் படி அவன் வயிறு கலங்கி எங்கேயாவது ஒதுங்க போய் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்கணும். அங்க என்ன? சந்தேகமே இல்ல, இந்த வழியாதான் அவன் போயிருக்கணும். அப்படி போனவன் திரும்பி வர வழி தெரியாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். அங்க பாருங்க, குச்சிலாம் உடைஞ்சு பாதை தெரியுது. நீ மேத? இந்த இதை குடி. நல்ல வேலை என்ன மாதிரி ஒரு புத்திசாலி வரலனா நீங்களாம் மண்டை கலங்கி திண்டாடி இருப்பீங்க. ஏய் கிரண், எங்க போறதா நினைச்சு போய்கிட்டே இருக்க? வழியே புரியலையே. புலம்பாத. திருட்ட போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வேற வந்துரும். அதுக்குள்ள ஒரு நல்ல இடமா பார்த்து ஒதுங்கணும். கொஞ்சம் இருங்க, நில்லுங்க, நல்லா கவனிங்க. இங்க ஏதாவது சத்தம் கேக்குதா? தண்ணியோட சத்தம். அது மட்டும் தண்ணியோட சத்தமா இருந்தா நாம போற வழியில நிச்சயம் ஒரு ஓடை இருக்கணும். கரெக்டா சொன்ன. வாங்க வாங்க போலாம். பாத்து. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி ஓடை இங்க இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. உன் மண்டைக்குள்ளேயும் விஷயம் இருக்குடா. இந்த கிறுக்க சொன்ன மாதிரி ஓட மட்டும் தான் இருக்கு. ஆனா இந்த காட்டுக்குள்ள கிராமம் இருக்காது. மண்டையில அடிக்காத, அப்புறம் எனக்கு உன்ன மாதிரி மூளை கலங்கிடும். ஹே ஹே ஹே, அங்க யாரோ இருக்காங்க. எங்க ஷீலா? அதோ கையேட்றாங்க. கிழிஞ்சுது. உன் கண்ணை கழுவிட்டு வந்து பாரு. நான் ஒன்னும் கண்ணை கழுவ வேண்டாம். சாயங்காலம் ஆனா உனக்கு தான் கண்ணு தெரியாது. கொஞ்சம் நல்லா உத்து பாரு. ஏதாவது பேய் பிசாச பாத்துட்டியா? இருட்டுற நேரத்துல இப்படி எல்லாம் சொல்லி என் வயித்தை கலக்கி விட்டுறாத. அது மட்டும் ஒரு ஆளா இருந்ததுன்னா நிச்சயம் இங்க பக்கத்துல ஏதாவது கிராமம் இருக்கணும். ஏய், பெரிய மழை வர போகுதுடா. தூரல் போட ஆரம்பிச்சிடுச்சு. சரி சரி, வாங்க போயிட்டே இருப்போம். போலாம். பேய்க்கு வாழ்க்கப்பட்ட எதுலயே ஏறணும்னு வாங்க. உங்க பின்னாடி வந்து நான் இப்படி அல்லாடுறேன். சட பாத்து வா. நீ போட. இந்த மழை வெறுப்பேத்துது. குறைஞ்ச மாதிரி இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் டார்ச் எடுத்துக்கங்க. எடுத்துருவோம். டார்ச் எடுறா. ஏய் சட, நான் டார்ச் கொண்டு வர மறந்துட்டேன். பகல்லே உனக்கு கண்ணு தெரியாது, என்ன பண்ணுவ? ஏய், டார்ச் இல்லைன்னா என்ன, நான் தான் வேற ஒண்ணு கொண்டு வந்திருக்கேனே. என்னது பாத்தியா? ஏய், இப்படி சூடு கண்ணா, இப்படி சூடு. பாத்தியா? டிமில் 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 டிமில். இந்த கண்ணு எங்க அப்பாவோட கண்ணு. அவர்கிட்ட இருந்து நான் சுட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த காட்டுல எந்த நேரம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருப்போம்ல.
என்னடா அது? இதெல்லாம் என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஏய், இதோ ஒரு வழி இருக்கு, வாங்க போலாம். வா வா. நாம இது வழியா தான் போகணுமா? இரண்டு நாட்களுக்கு பிறகு வானத்திலிருந்து விமானம் மூலமாக அவர்களை தேடும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. காட்டிலாக்கா அதிகாரி அலுவலகத்தின் முன் பொதுமக்கள் பலரும் கூடியிருக்கின்றனர். தேடும் பணிக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்ய வந்திருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு காட்டிற்குள் நுழைய இதுவரை அனுமதி தரப்படவில்லை. அருகில் இருக்கும் கிராமத்தில் உள்ள மக்கள் அந்த காடு சபிக்கப்பட்டது என்று தங்கள் கருத்தை தெரிவித்தார்கள். செல் எடுத்துட்டு வந்திருக்கியா? காட்டுக்குள்ள எல்லாம் உனக்கு சிக்னலே கிடைக்காது. இல்லையே, இது கவரேஜ் நல்லா இருக்குமே. நாம எந்த இடத்துக்கு போறோம் நீ நினைச்சிட்டு இருக்க? மலையெல்லாம் ஏறி ஏறி போகணும். அந்த இடத்துல எல்லாம் சிக்னல் எடுக்காதுப்பா. உன் இஷ்டம். ரொம்ப மோசம். கவரேஜ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா எடுக்கல. என்னடா இது? இதத்தான் தீப்பந்தம்னு சொல்லுவாங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தீவிட்டின்னு சொல்லுவாங்க. நான் அதை கேட்கலடா. இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? அந்த சந்தேகமா? ஆ, ஓ, கிராமத்துக்காரங்க இங்க போட்டு போயிருக்கலாம். ஆதிவாசி, உனக்கே ஆச்சரியமா? ஏன் இப்படி பயமுறுத்துற? சாதாரணமா பார்க்கவே நீ பயங்கரம். இன்னொரு தடவை இப்படி பண்ணாத. ஏதோ விளையாட்டுக்கு செஞ்ச. இனிமே இந்த மாதிரி பண்ணாத. இங்க வா. ஏய், இங்க வாங்களே, இது கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் பாம்பு கடவுளை வழிபடுறவங்களோட சிலைகள். ரொம்ப வருஷம் பழமையானது. ம்? காட்டுவாசி இவனுக்கு தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இத பத்தி விளக்கமா எடுத்து சொல்ற? அதுக்கு தான் படிச்சிருக்கணும். இதுல என்ன புரியுதுன்னா, இந்த மக்கள்லாம் பிரம்மாண்டமான பாம்பை ரொம்ப காலமா வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. ஏய், எல்லாரும் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓ, நாகதேவதை. ஏய் சட, அவ தலைய பார்த்தா நிச்சயமா அவ உனக்கு சொந்தக்காரியா தான் இருக்கணும்னு தோணுது. இது நாக இளவரசியோட உருவம். ஏய் ராகேஷ், அந்த அந்த ஜாடி பெரிய இருக்க பாம்பு பாத்தியா? உருவத்துல இவ்வளவுதான் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அவ தலைமுடி பூரா பாம்பா இருக்கே. அது அப்படித்தான் இருக்கும். பழைய புராணங்கள்லாம் இவ நாகராஜாவோட பொண்ணுன்னு அது சொல்லுது. தங்கம்னு நினைக்கிறேன். அது மட்டும் அப்படி இருந்தது, நாம கோடீஸ்வரங்க தான். போய் என்னன்னு பாரு. இதெல்லாம் போடா. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏன் உன தள்ளுற?
ஏய் ராகேஷ், எங்க போற? தங்கம், நிஜமாவே இந்த ஜாடி தங்கம் தான். ராகேஷ் அதை தொடாத. இந்த ஒரு ஜாடியை வச்சு நம்ம கோடீஸ்வரங்களா ஆயிடலாம். இத போய் தொட வேண்டாம்னு சொல்றீங்களே, இது உண்மையிலே சொக்க தங்கம். நீ சொல்றது உண்மைதான் சஞ்சய். ராகேஷ், அசையாத. அங்க நிக்காத, இங்க வந்துரு. எல்லாரும் இப்படி நடக்கிறீங்க? வாடா. அது உன்னை கடிச்சிருச்சா? இல்ல, கடிக்கல. நல்ல வேலை தப்பிச்சான். எதுக்காக அவசரப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் போற? சரியான கிறுக்க, இப்படியா மாட்டுவேன்? இவன் தான் போடான்னு சொன்னான், அதான் போனேன். இவன் என்ன வற்புறுத்தி தள்ளி விடலனா நான் போயிருக்கவே மாட்டேன். நான் ஒண்ணு உன்னை வற்புறுத்தலையே. அந்த ஜாடி தங்கமா இல்லையான்னு போய் பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். போய் சொல்லாத, நீ தானே தள்ளி விட்ட. நான் தள்ளி விட்டாலும் நீ எதுக்குடா போன? நான் கணத்துல குதிக்க சொல்றேன், குதிச்சு உயிரை விட்டுருவியா? பண்றதையும் பண்ணிட்டு எப்படி பேசுற பாரு. இது என்னன்னு பாத்தியா? நெஜ துப்பாக்கி. சுட்டனா உடம்பு பூரா ஜல்லடை ஆயிடும். அப்புறம் மாவு சலிக்கணும். ராகேஷ், நான் சொல்றது கேளு. வீணா தகராறு வேண்டாம் சொல்றேன்ல, விடு. பிரச்சனை வேண்டாம். ஏய், கொஞ்சம் இருந்து உனக்கு அறிவு இல்லைன்னா நான் என்னடா பண்றேன்? சரி விடு. எப்படி பேசுற பாருங்க. சொன்னா கேளு. பிரச்சனை வேண்டாம்னு சொல்றேன்ல, பேசாம என் கூட வா. 2 பேர் மேலயும் தான் தப்பு இருக்கு. அவன் சொன்னாங்கிறதுக்காக நீ ஆசைப்பட்டு போயிட்டல்ல, அதுக்கு எதுக்கு சண்டை போடுற? நான் தான் நிறுத்திட்டேன்ல, இனி என்ன பண்ணணும்னு சொல்ற? நீ பண்ணது ரொம்ப தப்பு சஞ்சய். அவனை தூண்டி விட்டுருக்க கூடாது. ஷிலா, என்னாச்சு உனக்கு? மூச்சு விட முடியலையா? ஸ்ப்ரே வச்சிருப்பியா? அது எங்க? உன் பாக்கெட்ல வச்சிருந்தியா? எங்க அது? என் பாக்கெட் பிஞ்சு போயிடுச்சு, அது விழுந்திருக்கணும். ஞாபகப்படுத்தி பாரு. எங்கன்னு தெரியலையே. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது விழுந்திருக்கணும். கொஞ்சம் பொறுத்துக்க, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் பொறுத்துக்க, வா போலாம். இந்த இடமே சரியில்லை. ஏன்டா இங்க வந்து மாட்டிக்கிட்டோன்னு இருக்கு. இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த இடத்தை விட்டு நாம நிச்சயமா உயிரோட வெளியே போறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீயா கற்பனை பண்ணிக்காத. நீ பின்னாடி போயிடு. அது அணுகுண்ட மாதிரி இருக்கு. சொன்னா கேளு. என்னன்னு தெரியல, துப்பாக்கி வேலை செய்ய மாட்டேங்குது. இரு இரு, ஓடிடலாம். அதை சுட்டுறேன். பிரியா கூட்டிட்டு நீ போயிடு, நான் பாத்துக்கிறேன். நிக்காத. பிரியா, நிக்காத, சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம். சரியான வழியில தான் வந்திருக்கோம். வா, ஜாக்கிரதையா பார்த்து வா. டார்ச் கொஞ்சம் இப்படி காட்டு. போதும், டார்ச் ஆஃப் பண்ணிடு. நீ சொன்ன மாதிரி அது கண்டிப்பா அனக்கொண்டாதான். இவ்வளவு பெருசா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதுதான் நம்ம பங்கஜ முழுங்கி இருக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? தப்பா எடுத்துக்காத. என் மனசுல என்ன பட்டுதோ நான் அதை அப்படியே சொல்லிட்டேன். வா, நாம அந்த வழியா போயிடலாம்.
எங்க இருக்கீங்க? ஏய், ஏன் இன்னும் கிரண் இங்க வந்து சேரல? ஒருவேளை அந்த பாம்பு அவனையும் வாய் மூடு. மன்னிச்சுட்டேன். ஏய் கிரண், நாங்க வெளியே இருக்கோம். நீ எங்க இருக்க? நீ வா. அவன் கெட்டிக்காரன் எப்படியா இருந்தாலும் தப்பிச்சு வந்துருவான். பாம்பு கல்வா கொடுத்துட்டு நமக்கு முன்னாடியே வந்தாலும் வந்திருப்பான் பாரு. என்ன துரைக்கு என் மேல இருக்க கோவம் இன்னும் தீரலையோ? நான் அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீயும் மறந்துட வேண்டியது தானே? அப்புறம் எதுக்கு இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்க? டேய் லூசு, அங்க நிக்காத, ஓடி போயிடு. நீயும் அதே மூட்ல இருந்தா நானும் தயாரா இருக்கேன். டேய் மடையா, உன் பின்னாடி பாம்புடா. பேக் எல்லாத்தையும் கழட்டி போட்டுடுங்க. ஓடி வந்துருங்க. வந்துரு. பாம்புன்னு ஒழுங்கா சொல்ல வேண்டியது தானே? அதுக்கே இப்படி முறைச்ச? உனக்கு சொன்னது தப்புடா. ஓடு 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 ஓடு. ஏய், கீழே ஓடு. ஷீலா! ராகேஷ், சஞ்சய், ஏய், இங்க வராத. வராத. போ. ஏய். அதுக்கு நெருப்புனா பயம் போல இருக்கு. ஷீலா, 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 நீ எங்க இருக்க? ஷீலா, 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 ஷீலா! ஷீலா, ஷீலா, ஷீலா! ஷீலா, ஷீலா, ஷீலா எங்க இருக்க? ஷீலா, 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 ஷீலா! ஷீலா! எங்க இருக்க? ஷீலா, 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 ஷீலா. ஏய், எல்லாரும் ஒரே இடத்துல தேட வேண்டாம். நீ வேணா அங்க போய் தேடி பாரு. வாய மூடு. இந்த அளவுக்கு பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமே நீதான்டா.
ஷீலா 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 அடக்கொண்டக்க பலி ஆயிட்டியே ஷீலா 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 இது எங்க இருக்கேன்னு சொல்லு இப்பவே உன்னை கொண்டுறேன் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுறேன் கண்டு துண்டுவா வெட்டிடுவேன் தைரியம் இருந்தா என் முன்னாடி வா வா உன்னை விட மாட்டேன் உன்னை அழிச்சிடுறேன் ஒரேடியா ஒழிச்சிடுறேன் ஷீலா 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 நாங்க காட்டுக்கு மேலதான் பறந்துகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நாங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம். அது அங்க இருக்கு, தெளிவா தெரியுது. இன்னும் எங்களுக்கே எந்த விவரம் தெரியல. அவங்க பலூன் விழுந்த இடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா ஹெலிகாப்டரால அந்த இடத்துல இறங்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அதனால இப்ப அந்த இடத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு இதுக்கு மேல தொடர்ந்து தேட மாட்டீங்களா? மாட்டோம். என்னது அப்படின்னா இன்னைக்கு இதுக்கு மேல அவங்கள தேட போறது இல்லையா? இதை என்னால ஒத்துக்க முடியாது. இந்த நிமிஷமே என்ன நீங்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறீங்க. இருட்டி போனாலும் மழை பெஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. நான் சொன்னதை நீங்க செய்யணும். ஆமா, யார் நீங்க? என்ன யாருன்னு கேக்குறீங்க? அவங்களுக்கு அந்த பலூனை கொடுத்ததே நான் தான். எனக்கு அந்த பலூன் பசங்க எல்லாத்தையும் மீட்டுட்டு வரணும். உங்க ஆளுங்களா அவங்க? வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்க காட்டுக்குள்ள துப்பாக்கியோட வரக்கூடாதுன்னு தெரியும்ல? என்ன பலூன் விழுந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க? உங்களால முடியுமா முடியாத அதை சொல்லுங்க. மரியாதையா சொன்னதை செய்யுங்க. துப்பாக்கியையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிரட்டினீங்கன்னா குண்டர் சட்டத்துல உள்ள போயிடுவீங்க. இப்ப உங்களை கூட்டிட்டு போக முடியாது. இத பாரு, உன்னால எங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? அப்படிலாம் கூட்டு போக முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாங்க பணம் கொடுத்துடுறோம். ஆனா அநியாயமா கேட்காத. சரி சொல்றீங்க, வாங்க போலாம். ஏன்பா இன்னும் இங்க இருந்து எவ்வளவு தூரம்ப்பா போகணும்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல? 2 2னா அதான் சொன்னானே 2. 2ங்கறா? 2 கிலோமீட்டரா? புரியுற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் இப்படி கழுத்துறான்? இவங்க காட்டுவாசிங்க தானே, படிப்பறிவு கிடையாது. 2க்கு 20க்கு வித்தியாசம் தெரியாது. முடிஞ்ச மாதிரி வளர நேரம் மூஞ்சி உடைச்சிடுவேன். அவன் உடலங்க, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. தெரிஞ்சதை சொல்லிட்டான். உங்களுக்கே புரியலன்னா எங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? இல்ல முதலாளி, நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? உங்களை நான் அறிவாளின்னு சொன்னேன். ஏன் அவஸ்தை புரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்க? எட்டி விட்டா நான் எங்க போய் விழுவ தெரியுமா? அரே கொஞ்சம் நில்லுப்பா. 2 தான் என்ன அர்த்தம்? 2 மலையை தாண்டணும். 2 மலையா? நடந்து காலை கடந்துருப்பேப்பா. என்னோட இன்கள் ரெண்டா வச்சிருக்க, கொஞ்சம் எடு. இப்பவே நெஞ்சு அடைக்குது. சீக்கிரம் கூட தாங்க முடியல. சீக்கிரம் சீக்கிரம் அதை வெளியேறா. இந்த மூட்டையை இறக்க. நீங்க இல்லங்க, நான் உங்களை பிடிச்சுக்கிறேன்.
ஏய் இனியலர் கூட நான் முடிய கொடுக்குறேன். மன்னிச்சிடுங்க. ராகேஷ், நடந்ததே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? என்னால அவளை மறக்க முடியல. என்ன பண்றது சொல்லு. எங்களாலையும் மறக்க முடியல. பிரியாவுக்கும் எனக்கும் உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அவளோட சாவுக்கு நான் தான் முழு காரணம். நாம இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது. அதை விட பெரிய தப்பு நான் அவளை கூட்டிட்டு வந்தது. நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரியாம திருட்டுத்தனமா காட்டுக்குள்ள போயிட்டாங்க. இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. வணக்கம் சார். வணக்கம் சார். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? ஆமா, போக மனசு வரல வந்து. வணக்கம் மேடம். பலூன்ல காட்டுக்குள்ள போயிருக்காங்கல்ல, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேடம். உங்க கூட நானும் வரேன் மேடம். இந்த மைக்கை இப்படி பிடி. திருப்பி பிடிச்சிடாத. எங்க சேனல் லோகோ மறைய கூடாது. கேமரால நல்லா தெரியணும். இந்த கையை இப்படி கீழே போடு. கேமராவை நேரா பாரு. தேவையில்லாம பயப்படாத. நல்லா புரியுற மாதிரி தெளிவா பேசு. சரியா பேசுவியா? தெளிவா பேசுவேன். ஏய், சான்ஸ் கிடைச்சிருக்கு, சொதப்பாத. நல்லா பேசுடா. ஏய், விலகு விலகு. அங்க நிக்காத. தள்ளு. தள்ளி வா. ரெடியா? ரெடி ரெடி. ம். நீ ரெடினா ரெடி. ரோலிங். நீ ரெடியா இருக்கியா? ரெடி. நான் 5 எண்ணுவேன். நான் எண்ணி முடிச்சதும் நீ பேச ஆரம்பிக்கணும். சரியா? 5 4 3 2 1. டிவியில முதல் தடவையா வர்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தயங்காத பேசு. கேமராவை பத்தி கவலைப்படாத. மனசுல இருக்கிறத சொல்லு. நேரடியா விஷயத்துக்கு வா. நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த காட்டுக்குள்ள நாங்க ஏன் இப்ப வந்திருக்கோம்னா, எங்க முதலாளி எங்களை பார்த்து இங்க வாடான்னு சொன்னாரு. எங்க முதலாளி இங்க வான்னு சொன்னாரு. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லாத. என்ன சொன்னீங்க? விஷயத்தை சொல்லு. விஷயத்த சொல்லிடுறேன். இவன் மூஞ்சிக்கு டிவி ஒரு கேடு. ரோஹித், நீ போய் பேசு. என் கௌரவத்தை நீ தான் காப்பாத்தணும். சரி. என்ன கொஞ்சம் அழகா எடு. என்ன சத்தம் இது? எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? பெருசா மழை பெய்ய போகுதாதான். இந்த கேமரா அந்த டிவி காரங்களோடது.
இவ்வளவு பெருசா? ஐயோ, அதுக்கு தெரிஞ்சிருச்சு. சீக்கிரம் 10 மணி ஏறுங்க. வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. கீழே யாரும் நிக்காதீங்க. சீக்கிரம் மேல வாங்க. வந்துருங்க வந்துருங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. நிக்காதீங்க. ஆபத்து. மேல ஏறுங்க. துப்பாக்கி மட்டும் போய் கையில இருந்தது, உன்னை சுட்டு தள்ளிருப்பேன். தப்பிக்கிற வழியை பாருங்க. தப்பிக்கிறேன்னா எல்லாரும் ஓடி கேக்குறது. பாம்ப கொலைல ஓடுறான். விடுங்க முதலாளி. இங்க இருக்க வேண்டாம். சீக்கிரமா ஓடிடலாம். உடம்புல காயம் எதுவும் இல்ல, ஆனா உடம்பு பூரா சளி மாதிரி ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டி இருக்கு. இவனை எதுவும் முழுங்கிட்டு வெளியே துப்பி இருக்கு. ஒரு ஆளை அப்படியே எந்த விலங்கால முழுசா முழுங்க முடியும்? கடிப்பட்ட காயம் இல்ல. எந்த மிருகம் தான் இறையும் முழுங்கும்? அனகொண்டாதான். ஹெட் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம உதவி காலுங்களை அனுப்ப சொல்லு. எஸ் மேடம், இப்பவே பண்றேன். ஏய், போலாம் வா. ஜாக்கிரதை, பாத்து இறங்க. பிரியா, நீயும் மெதுவா வா. அதோ நதிக்கரை தெரியுது, வாங்க போலாம். ராகேஷ், பாத்து வா. ஜாக்கிரதையா வாங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? நதிக்கரை ஓரமாவே போனா அந்த ஓடைக்கு போய் சேர்ந்துடலாம். இல்ல, நம்ம குகைக்கே போயிடுவோம். ஒருவேளை கிரண் அங்க இருந்தானா? ராத்திரி பூரா அங்கதானே காத்துக்கிட்டு இருந்தோம். நாம முதல்ல பண்ண வேண்டியது எப்படியாவது இந்த காட்டுல இருந்து வெளியே போகணும். பிரியா, அவனை கொஞ்சம் பாரு. அவன் இன்னும் சரியாகவே இல்ல. நம்ம ஓடையை கண்டுபிடிச்சா போதும், திரும்பவும் குகை கிட்ட போக வேண்டாம். ஏய், பாத்து வா, ஜாக்கிரதை. சஞ்சய், கிரண் பத்திரமா வந்துட்டான்.
சொன்னா கேளு. குடுத்துடுறா. துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துரு. வராதீங்க, கிட்ட வராதீங்க. உங்களோட தப்புதான். ஷீலாவோட சாவுக்கு காரணமே நீங்கதான். அவன் இங்க வரலன்னா நிச்சயமா செத்துருக்க மாட்டான். வேண்டாம் கொடுத்துரு. உனக்கு என்ன பைத்தியமா? துப்பாக்கியை கொடுத்துரு. துப்பாக்கி கொடுக்க முடியாது. அவ போன இடத்துக்கு நானும் போறேன். கிட்ட வராதீங்க. நான் இனிமே இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். நானும் அவ போன இடத்துக்கு போறேன். ஏய் ஓடாத நில்லு. ஏய் ராகேஷ், சொன்னா கேளு, நில்லு. ஏய் சீக்கிரமா அவனை பிடிக்கணும். வா. ஏய் துப்பாக்கி கொடுத்து. ராகேஷ். அது என் அப்பாவோடது. ஏய் ஹலோ, போய்கிட்ட இருக்க? எப்போ அந்த இடத்துக்கு போய் சேருவோம்? கேள்வி கேட்ட உடனே நின்னுட்ட? கேட்ட காசை கொடுத்தேன் இல்ல, ஞாபகம் வச்சுக்க. உன்னோட முட்டாள்தனத்தினால தான் என் ஆள்ல ஒருத்தன் செத்துருக்கான். ஏன் முட்டாள்தனம் இல்ல, பாம்பை சீண்டி விட்டது நீதான். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பேசுவ, காட்டு மிராண்டி பையல. இன்னொரு தடவை இப்படி பேசுனே இந்த அம்பை ஓ மூஞ்சில அடிச்சிருவேன். யாரை பார்த்து காட்டு மிராண்டின்னு இப்படி கேவலமா பேசுற? அந்த பாம்பு கிட்டே உன்னை தள்ளி கொன்னுடுவேன். என்னடா இந்த கிறுக்கு பையன் தமாஷ் பண்றானா? முதல்ல நம்ம கிட்ட என்ன சொன்னா, இப்ப மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். திமிரு பிடிச்சவன். முதலாளி அவன்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவன் சொன்னபடி நம்மள பாம்பு கிட்ட தள்ளினாலும் தள்ளிடுவான். என்னடா இது கண்ணாமூச்சி ஆட்ட மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். முக்காவாசி தூரத்துக்கு மேல வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கு மேல போகணும்னா எனக்கு இன்னும் நீங்க நிறைய பணம் கொடுக்கணும். தர முடியாதுடா. வேண்டாம் முதலாளி, அவன்கிட்ட மறைச்சுக்காதீங்க. சொன்னபடி மூஞ்சில அம்பு அடிச்சாலும் அடிச்சிருவான். இன்னும் பணம் கொடுத்தாதான் கூட்டிட்டு போவேன். சொன்னா சொன்னதுதான். நீ முதல்ல என்கிட்ட எவ்வளவு கேட்ட? 5000 கேட்ட, ஒத்துக்கிட்டு கொடுத்தேன். இதுக்கு மேல இப்ப தர முடியாது. உன்னை கொன்னுடுவேன். அதுக்கு முன்னால உன்னை கொன்னுடுவேன். அப்படியா? என்னால உனக்கு பணம் தர முடியாது.
ஏன்னா இப்ப என் கையில பணம் கிடையாது. அப்போ உன் கிரெடிட் கார்டை என் கையில கொடுத்து வை. காட்டானா இருக்கான். கிரெடிட் கார்டு பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாமே இப்ப ஏடா கூடமா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அந்த கிறுக்கு பைய கிரணால வந்தது. எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. என் பலூன் இப்ப முழுசா நாசமாயிருக்கும். வேண்டாம் முதலாளி, தேவையில்லாம தம்பி கிரண் திட்டாதீங்க. ஏன்டா திட்டக்கூடாது? நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் அவன் தானேடா. அக்காலத்தை வாங்க வேண்டாம் முட்டா பையன். அவன் உங்க மச்சான், அவனை திட்டினா உங்க பொண்டாட்டி உங்களை திட்டுவாங்க. பாய மூடுறா. ஏன்டா அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என்ன முதலாளி? வந்ததுல இருந்து டிவி பொண்ணு லுக்க விட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதையா சொன்னேன்? இந்த மலைய சொல்றது எல்லாத்தையும் போய் பெருசா எடுத்துக்காதீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் ஏடா கூட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. என்ன நம்புங்க, இவன் உளருவாய. சமய சந்தர்ப்பம் தெரியாம சம்பந்தம் இல்லாம எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான். நான் கல்யாணமானவன்பா, சமூகத்துல அந்தஸ்தோட இருக்கிறவன். இவன் ஜோக் அடிச்ச விஷயத்துல எல்லாத்தையும் ரொம்ப பெருசா எடுத்துக்காத. என்ன முதலாளி, பாம்பு வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட பாத்துக்கேமா, சம்மந்தம் இல்லாம ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். நான் சம்மந்தம் இல்லாம உளரல, நிஜமாவே பாம்பு வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் திரும்பி உங்க பின்னால நல்லா பாருங்க. ஐயோ, நிக்காத, ஓடு. ஓடுங்க, நிக்காதீங்க, ஓடிடுங்க. அந்த பக்கம் போகாத. சீக்கிரம் சீக்கிரம், எப்படியாவது ஏறி இங்க வந்துரு. இந்த பக்கம் வா. நேத்து நம்ம பார்த்த இடம் இதே இடமா? இதே இடம் தான் மேடம். அப்ப பலூன் எங்க போச்சு? நேற்று ராத்திரி மழை பெஞ்சது இல்ல, அந்த மழையில அதை எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம் மேடம். பிரியா, சீக்கிரம் எழுந்துரு. பாத்து வா, ஜாக்கிரதை. ஹலோ, இங்க பாருங்க, நாங்க இங்க இருக்கோம். இங்க பாருங்க. பாருங்க, தயவு செஞ்சு இங்க வாங்க. இப்படி வாங்க. அவங்க போறாங்க. எங்களை காப்பாத்துங்க, வாங்க. ஹலோ, அவங்க போயிட்டாங்க. சார், நம்மள காப்பாத்த வந்து நம்மள பார்க்காமலே போயிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றது? மறுபடியும் காட்டுக்குள்ள போக முடியாது.
நமக்கு வேற வழியே இல்ல. நீங்க இந்த பகுதியில தான் இருக்கீங்களா? இப்போ இல்ல, முன்ன இந்த பகுதியில தான் குடியிருந்தேன். ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே வேற கிராமத்துக்கு போயிட்டேன். அங்க போகணும்னா காட்டுக்குள்ள நீரோட இருக்குல்ல, அது ஓரமா 3 நாள் நடக்கணும். இந்த காட்டுக்குள்ள நீரோடையா? அப்படி எதுவும் இல்லையே. அப்படி யாரு உனக்கு சொன்னது? அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தானே தெரியும். நான் சின்ன வயசுல இருந்தே காட்டுக்குள்ள சுத்தினவன். நான் சொன்ன ஓட இருக்கிறது உண்மை. அதுவே உங்களுக்கு தெரியல, காணாம போன பசங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? அதுவா, அந்த காட்டுக்குள்ள பல ஆபத்துகள் இருக்கு. அது தெரியாம நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பி வரமாட்டீங்க. இதுல இல்ல. இல்லையே, இது கிடையாது. அந்த கிழவி சும்மா கதை விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருக்கு. நமக்கு வேற வழியே இல்ல. இதை தாண்டி தான் போகணும். என்ன யோசிக்கிற? வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்ப போய்த்தானே ஆகணும். பாத்து, ஜாக்கிரதையா வா. இங்க பாரு, நம்ம இப்படியே குறுக்க போனோம்னா எதிர்பக்கம் போய் சேர்ந்துடலாம். ரொம்ப நேரமும் ஆகாது. கொஞ்சம் இரு. ஏன், என்ன விஷயம் சஞ்சய்? என் துப்பாக்கியை காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. ஐயோ, பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். வரும்போது அது உங்ககிட்ட தான் இருந்ததா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம். வா, போய் தேடி பார்க்கலாம். வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்க்கறேன். ரொம்ப தாகமா இருக்கு. புல்லு பட்ட இடம் எல்லாம் அரிக்குது.
உடம்பு முழுக்க எரியற மாதிரி இருக்கு, தாங்கவே முடியல. என் குரலை கேட்டாங்க வா. அப்படியே இதோ வந்துடுறேன். இங்க பக்கத்துல ஏதாவது கிராமம் இருக்கணும். எதை வச்சு அப்படி சொல்ற? ஒரு கோவில் இருந்தா பக்கத்துல நிச்சயமா ஒரு கிராமம் இருக்கும்.
என்னாச்சு? ஏன் படகு மெதுவா போகுது? என்னன்னு தெரியலையே, இரு பாக்குறேன். புரிஞ்சிருச்சு, வலை மாட்டிருக்கு. யாரோ வேட்டைக்காரங்க வீசின வலை இதுல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏய், நீ எங்க போயிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருப்பா, அத வந்துடுறேன். என்ன கிரண், நீ ரொம்ப பயந்துட்டியா? இல்ல, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். பிரியா, சீக்கிரம் ஓடு, ஓடு. பிரியா, இங்க பாரு. பயப்படாத, தைரியமா இரு. பயப்படுறதுல அர்த்தம் இல்ல. எதிர்த்து சண்டை போட்டா தப்பிக்கலாம். ஓகேயா? என்ன? ஓகே? ஏய், நான் இங்க இருக்கேன். இங்க வா, வா பார்க்கலாம். வா. எங்க தேடுற? நான் இங்க இருக்கேன். இங்க வா, வந்து என்ன புடி, சீக்கிரம் வா. தைரியமா இரு, அது செத்துடுச்சு. கொஞ்சம் இருங்க, ஸ்டீஃபன் இன்னும் வரல. இதோ வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு போனா. ஸ்டீஃபன், நாங்க புறப்பட போறோம். எங்க இருக்க ஸ்டீஃபன்? ஸ்டீஃபன், யாராவது போய் பாருங்க. நான் வேணா போறேன். நீ போக வேண்டாம். இல்ல, நான் பாத்துட்டு வரேன். ஸ்டீபன், எங்க இருக்கீங்க? நாங்க கிளம்புறோம். நாங்க முதல்ல புறப்படுறோம், நீங்க பின்னால வாங்க. கொஞ்சம் இருங்க, நாங்களும் வரோம். எல்லாரும் சேர்ந்தே போலாம். அவன் வந்ததும் கூட்டிட்டு வாங்க.
சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறானுங்க. உனக்கு பாட்டுக்கு போறானுங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியாச்சு. எங்க போயிட்டீங்க? இந்த விளக்குல என்ன ரொம்ப கம்மியா இருக்கு. வேற விளக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இது அடைஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் பாம்பு வந்துரும். இங்க பக்கத்துல இருக்கிற கட்டடத்துல தேடினா ஏதாவது கிடைக்கும்ல. விளக்கு இருந்தாதான் பாம்பை விரட்ட முடியும். இதெல்லாம் வெட்டி வேலை. விளக்க வச்சு பாம்பை விரட்டிட முடியுமா? பாம்புகளும் மற்ற காட்டு மிருகங்கள் மாதிரி தான். தன்னோட எல்லையை தாண்டி இன்னொரு இடத்துக்கு வராது. தேவையில்லாம நீங்க நடுங்கி சாகாதீங்க. அந்த பாம்பு ஒண்ணும் இங்க வராது. விளக்கும் தேவையில்லை. அது வராம போனாலும் மத்த பாம்புக கிட்ட இருந்து இது காப்பாத்தும். மத்த பாம்புகள்னு சொன்னியா? எந்த பாம்பு வராது. வந்தாலும் எனக்கு பயம் இல்ல. பயம் இல்லைன்னா தனியா உட்காந்துரு. என்ன பண்ண போற? வா நம்ம போலாம். சரி வா. என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. வேகமா ஓடாதீங்க. நானும் வரேன். என்னால முடியல. பிரியா, இந்த வழியா வா. மெதுவா போங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க.
ஹெலிகாப்டர் போயிடுச்சு. முட்டா பசங்களா 5 பேர் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கவனிக்காம நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்களே. அறிவு இருக்காடா உங்களுக்கு? கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? நீ வாயை மூடுறா. நடந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம் நீதான். என் பலூனை தூக்கிட்டு வந்து அதை நாசம் பண்ண, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து அவங்க எல்லாரையும் நீ சாகடிச்சிருக்க. முதல்ல வாயை மூடு. என்னையா அந்த மாதிரி சொல்ற? உன்னதான் சொல்றேன். ஏன் மத்தவங்கள குத்த சொல்லிட்டு இருக்க? எங்களோட வான்னு நாங்க கூப்பிட்டோமா? நீயா இஷ்டப்பட்டுதான் காட்டுக்குள்ள வந்த? ஏய் இன்னும் 2 கட்டையை கொண்டு வந்து போடு. அப்பதான் போக கிளம்புவோம். ஹெலிகாப்டர்ல நம்ம ஒத்திக்கிட்டு சும்மா இருக்கியா? முடிஞ்சா உதவி செய்யணும். நின்னுட்டு பேசக்கூடாது. இவன் வாயை பார்த்தா அந்த பாம்பே மிரண்டுட்டு ஓடிடும். இத வாயில வச்சு அடைச்சுக்க. காட்டுக்கு மேல வந்திருக்கோம். இங்க ஏதோ ஒரு இடத்துல புகை தெரியுது. அங்க பார்க்க போறோம். இங்கதான் சீக்கிரம் இறங்குங்க. ஹலோ, கீழே 5 பேர் நின்னு கையாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தரையிறங்க முடியாது. நிறைய மரங்கள் இருக்கு. சீக்கிரம் வாங்க. நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. கை கொடு. வா வா, மேல ஏறி வா. உள்ள போய் உட்காரு. ஜாக்கிரதையா பாட்டி, ஏறி வா. உன் கையை கொடு. ஜாக்கிரதையா ஏறி வா.
உனக்கு ஒன்றும் ஆகலையே? பிரியா! நீங்க போகாதீங்க. கிரண் வந்து. கிரண், குனிஞ்சுக்க. சீக்கிரம். இத வந்துட்டேன். நான் உன்னை காப்பாத்திடுறேன். அப்படியே இரு. என்னால நம்பவே முடியல. நல்ல வேலை, உனக்கு ஒன்றும் ஆகல. பாம்பு என்னாச்சு? அது செத்துடுச்சு. இனிமே கவலைப்படாத.ไปด้วยกันไหมขอถามว่าเธอจะไปด้วยกันหรือเปล่าหนทางยาวไกลแค่มีเพียงใจก็พออยากบอกว่า